அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கன்டினியூஸா எனக்கு கனவுல தான் வந்து வாராகி அம்மன் வந்துட்டே இருந்தாங்க. கன்டினியூவா ஒரு 10 நாள், 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்டினியூவா அவங்க தான் என் கனவுல வராங்க. வந்து 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 ஏதேதோ அப்படியே ஒரு மாதிரி புரியாது. அது என்ன கனவுன்னே தெரியாது. முழிச்சா எனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு ஒரு ஷாப்புக்கு நான் போயிருந்தேன். வேற ஏதோ வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அன்னைக்கு வாராகி அம்மனை தான் எங்க வீட்டுக்கு நான் கொண்டு வந்தேன். நான் சாமியாவே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என் அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்டு, என் ரிலேட்டிவ் மாதிரி அப்படிதான் நான் பேசுவேன் சாமி கிட்ட. பிள்ளைக்கு சாமியே வந்துருச்சு. அது அது அதை பார்க்கும்போதே வந்து அங்க ஷூட்ல இருக்கேன் அப்படிங்கிற அந்த தாட்டே எனக்கு இல்லாம போச்சு. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. பிளேபேக் சிங்கர் சாந்தி மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர்கிட்ட கேட்குற கேள்விகள் தான். இந்த சிங்கர் அப்படின்னா இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய பக்தி சாங்லாம் பாடும்போது அந்த பக்தி உள்ள வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எப்படி மேம் அந்த ரவுண்டு அந்த சாங்லாம் பாடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து நான் கொஞ்சம் தெய்வ பக்தி ஜாஸ்தி இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அதனால பக்தி பாட்டு அப்படின்னா அது ஈஸியாக எனக்கு அடாப்ட் ஆகிடும். அதே போல் அந்த ரவுண்டு வரும்போது என்னை அறியாமையே வந்துட்டு அப்படியே அந்த சாமி இதுக்குள்ளேயே மூழ்கிடுவேன். சில ஒரு இதெல்லாம் வந்தது, மீம்ஸ் மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்துச்சு. அதில் நிறைய என்னோட போஸ்ட் வந்தது. ஒருத்தருக்கு அங்கே சாமியே வந்துருச்சு. அதை பார்த்து உண்மையிலேயே சாமி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு நான் கண் கூட பார்த்தேன். நான் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கே சாமி வந்துச்சு பாடும்போது பாட்டு அந்த கருப்பு சாமி பாட்டு பாடும்போது அவருக்கு சாமி வந்தது. அப்பா, ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அந்த பிலீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மூமெண்ட் இருக்குல்ல மேம், எப்படின்னா சாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்களும் வந்து பிலீவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கா? எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு. எப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு எல்லா விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கும்போது நான் ரொம்ப மனசு உடைஞ்சி உட்கார்ந்து அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விடும்போது அதுக்கான பதில் எனக்கு ஏதாவது ஒரு வழியில கிடைச்சிரும். எங்கேயாவது எப்படியாவது ஒரு பதில் வரும். அது மொபைல் ஃபோன்ல வரலாம், எங்கேயாவது ஆட்டோ பின்னாடி இருக்கலாம். ஏதோ ஒரு சிம்பிள் வந்து எனக்கு என் கண்ணில் தென்படும். ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்றது, தீர்வு உனக்கு கிடைக்கும், அதை நோக்கி தான் நீ இருக்க அப்படிங்கிறது எனக்கு காட்டும். சூப்பர். ஸோ நீங்க சொல்லும் போது வந்து அர்ச்சனா மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து நார்மலா கோவிலுக்கு போனேன். வாராகியோட சிலைய வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த நான் போன 2 நாளுக்கு அப்புறமே வந்து எங்க வீட்ல வந்து நெறைய விஷயங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. ப்ராப்பரா நான் ஒருத்தர்ட்ட கேட்டு அந்த வாராகிய வந்து நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட நான் பேசும்போது எனக்கும் வாராகினா ரொம்ப பிடிக்கும்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்ப நீங்க வந்துட்டு வாராகிய ரொம்ப பிலீவ் பண்ண நேரங்கள் எப்படி மேம்? சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு ஒரு ஷாப்புக்கு நான் போயிருந்தேன். வேற ஏதோ வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் போனது அதை தவிர்த்து நான் வாங்க வேண்டியதை வாங்கவே இல்லை. அன்னைக்கு வாராகி அம்மனை தான் எங்கள் வீட்டுக்கு நான் கொண்டு வந்தேன். கரெக்டாக அது ஆடி மாதம் முதல் வெள்ளி அதுவுமா அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அது அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எப்படின்னே எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அவங்க தானாகவே அவங்க வந்தாங்க. அவங்க நம்ம நினச்சே போயெல்லாம் அவங்களெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவே முடியாது. அது அந்த தெய்வம் நினைக்கணும். கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட அவங்க வந்து சேருவாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த அம்மாவை வச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பூஜை அந்த இதை நான் செஞ்சு வழிபட்டுட்ருக்கேன். சார் நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் வாராகி கும்பிட்டதுலேருந்து தான் என் லைஃபே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலே நீங்கள் வந்து கும்பிட்டதுக்கு முன்னாடியே ஆஃப்டர் பிஃபோர்னு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கா? நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அது
அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட்டு இருந்தத விட இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம்னு வந்தா நான் பயப்படுறதே கிடையாது. ம். அந்த ஒரு தைரியமும், அந்த நம்பிக்கையும் வந்து கண்டிப்பா இருக்கு. அந்த அம்மான்னு சொல்லல. பொதுவாவே வந்து கடவுள நம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா, நமக்கு இவ்வளதான் வாழ்க்கை அப்படின்றது தெரிய வந்துரும். இது இன்னும் நெறைய டீப்பா உள்ள போனா தான் அது தெரியும். ஏன்னா லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுவும் இல்லாம நம்மள நாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நெறைய நம்ம இன்டெப்த்தா அந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது தான் தெரியும். ம். ஸோ அது நெறைய பேருக்கு புரியாது சொன்னா. அ ஸோ நான் அனுபவிச்சது இதுதான். ஓகே. நெறைய சேஞ்சஸ் உண்டாயிருக்கு. ம். எனக்குள்ள நெறைய தைரியம், நெறைய நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அது நெறைய எனக்கு உண்டு இப்போ. சூப்பர் மேம். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க, எனக்கு நெறைய பேர் நம்ப மாட்டாங்க ஆமா. அப்படின்னு. ஸோ நெறைய பேர வந்து கஷ்டப்பட்டு சாமிய பிலீவ் பண்றதுக்கு முன்னாடியே சாமி கிட்ட வந்து சரண்டர் ஆயிர்றாங்க. ஸோ நீங்களும் வந்து சாமி கிட்ட சாமி கும்பிட ஆரம்பிக்க முன்னாடி வந்துட்டு, "எதுவுமே இல்லப்பா" அப்படின்னு அசால்ட்டா இருந்தீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா? எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சதுன்னு சொல்ல முடியாது. நான் சாமிய சாமியாவே நான் பார்க்க மாட்டேன். ஓ! எனக்கு என் அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்டு, என் ரிலேட்டிவ் மாரி அப்படிதான் நான் ம், பேசுவேன் ம். சாமிகிட்ட. ஸோ எனக்கு இப்படி ஒரு விஷயம், ஒரு கஷ்டம், ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, இந்த தேவைய குடுத்ததே நீ தான். அத எப்படி சரியாகணும்னு உனக்கு தெரியும். அத நீ பார்த்துக்கோ. என்ன என்ன வந்து இது வேணும்னு கேட்க வைக்காதன்னு நான் சொல்லிடுவேன். ஓ! எனக்கு சூப்பர் என்ன மேம். வேணுமோ அத நீ செய். அவ்வளோதான். ஓகே. அவங்க என்ன செஞ்சாலும் அத நான் ஏத்துப்பேன். கண்டிப்பா. ஆ இந்த ரோஜா மேம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது நெறைய சாமி படங்கள்ல தெய்வத்தோட ஒரு காட்சி மாரி நடிக்கிறதுக்கு வந்து ரோஜா மேமும், ரம்யாகிருஷ்ணன் மேம் தான் சூப்பராவே நடிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, அந்த அந்த மாரி மூவில நான் நடிக்கும்போது, ஃபுல்லா அதுக்கு நான் அடாப்ட் ஆயிருவேன். விரதம் இருப்பேன். தண்ணி வந்து குடிக்கும்போது, அந்த எல்லாமே வந்து கடவுளோட அருளால நான் அப்படியே நெறஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. அப்ப நீங்க இப்ப இந்த பக்தி ரவுண்டுக்கோ, சம்திங் நீங்க ஏதாச்சும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து பண்ணும்போது, பாடும்போது, நீங்களுமே வந்து அந்த மாரி நெறைய விஷயங்கள கடைபிடிப்பீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ரெக்கார்டிங் போகும்போது வந்துட்டு நம்ம என்ன பாட போறோம்ன்றது அங்க போன பிறகு தான் தெரியும். ஸோ அப்ப தெரியாது. ஆனா அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கும்போதே வந்துட்டு நமக்குள்ள அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கண்டிப்பா. அது பாட ஆரம்பிச்சதுமே நமக்கு தெரிய வரும். ஸோ அதுக்குள்ள இன் டெப்த்தா நம்ம போயிடுவோம். அ சூப்பர். ஏற்கனவே நமக்கு பக்தி ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது சொல்லவே வேண்டாம். அது ம். தானாவே அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். ம், அது ம். அன்பிலீவபிளா இருக்கும் அது. சூப்பர், சூப்பர் மேம். ஸோ எங்களுக்கு என்னன்னா, நெறைய சிங்கர்ஸ் வந்து வேற லைக் வேற ஒரு இதா இருப்பாங்க. வேற ஒரு மதத்த சார்ந்து ரிலிஜியன இருப்பாங்க. சேர்ந்தவங்க. பட் வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து இந்துக்கள வச்சு பாடும்போது, இந்துக்கள் சாங்க பாடும்போதும், கடவுள பத்தி பாடும்போதும், அவங்களுமே வந்துட்டு ரொம்ப வந்து அந்த இதுக்குள்ள அடாப்ட் ஆகி பாடுற மாரி தான் எங்களுக்கு ஆமா. தெரியுது. ஸோ உண்மையாவே ரீசன் என்ன மேம் அப்படி அவங்க பாடுறதுக்கு? ஒரே ரீசன் தாங்க. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். என்ன பொறுத்தவரைக்கும். கடவுள் வந்து அ பிரிச்சு பார்க்கவே முடியாது. கடவுள் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம யாரும் நேர்ல ம், பார்த்ததே ம். கிடையாது. இது மனிதர்களால இப்படி அப்படின்னு தான் மாறி இருக்கே தவிர, கடவுள் ஒண்ணுதான். அந்த சக்தி ஒண்ணுதான். ஸோ அத நெனச்சு நம்ம வேலை செய்றோம், அந்த விஷயத்துல ஈடுபடுறோம் அப்படின்னாலே அதுல முழு திருப்தி, அதோடைய அருள் நமக்கு கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா. ஸோ நெறைய பேர் வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் நீங்க நம்புறீங்களா? கடவுள் நம்பிக்கை தாண்டி வந்து, இந்த பண்ணாத கடவுள் வந்து நமக்கு ஒரு விஷயத்த குடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்புறீங்களா? நம்பவே மாட்டேன். கடவுள் இத செஞ்சா தான் குடுப்பேன்னு அப்படி கிடையாது. அப்படின்னா ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாரி படைச்சிருக்கலாமே. எல்லாரையும் ஒரே மாரி தான் கடவுள் படைக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லத தான் செய்றாங்க. அது நம்மளுடைய கர்மா தான் அது. ஓ! நல்லதும், கெட்டதும் வர்றது எல்லாமே நம்மளுடைய கர்மா. அது கடவுள் உடைய செயல் கிடையவே கிடையாது. ம். நம்ம என்ன செய்றோம்? நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். கெட்டது செய்றோமா? அதுக்கேத்த பலன் தான் கிடைக்கும். ஸோ கடவுள் வந்து இவங்களுக்கு இவ்வளோ குடுப்பேன், அவங்களுக்கு அவ்வளோ குடுப்பேன்லாம் சொல்றது கடவுள் கிடையாது. சூப்பர் மேம். நீங்க பக்தி ரவுண்ட்ல இருந்திருக்கீங்க. அந்த இடத்துல வந்துட்டு சாமி அப்படிங்கிறத தாண்டி நெறையா ஒரு உங்களுக்கே வந்து அறியாத ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்ல. ஒரு பக்தி ரவுண்ட் அப்படிங்கும்போது. இப்ப சரிகமா செட்ல வந்துட்டு சாமி ரவுண்டு, பக்தி ரவுண்டுன்னு வரும்போது, அ உங்களுக்கு அந்த சாங்க தாண்டி ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும். ஸோ அந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா? நீங்களும் நம்ப முடியாத மூவ்மெண்ட்லாம்? நம்ப முடியாதத நான் சொன்னேனே. ஒரு ஒரு பிள்ளைக்கு சாமியே வந்துருச்சு.
அது அது அதை பார்க்கும்போதே வந்து அங்கே ஷூட்டில் இருக்கேன் அப்படின்ற அந்த தாட்டே எனக்கு இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு நானே எழுந்து நின்று கையை தட்டி அப்படியே அந்த அந்த இதுலேயே மூழ்கிட்டேன் நான். ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அந்த ஹோல் செட்டே அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும். அது உண்மை அது. அந்த அந்த டிவோஷனல் ரவுண்டுன்னு வந்தாலே அன்னைக்கு பூராவே அந்த வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும் செட்ல. நீங்க அவங்களுக்கு மென்டரா வந்துட்டு அந்த பக்தி ரவுண்டுக்குலாம் நீங்க டீச் பண்ணுவீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணும். இந்த சாங் சொல்லிக் குடுத்தா, இந்த மாடுலேஷன்ல இது மாரி நம்ம உள்வாங்கி கடவுளோட நம்பிக்கையோட பாடணும் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க கிட்ட நீங்க கன்வே பண்ணிடுவீங்களா? அது சின்ன பசங்களா இருக்கும்போது கொஞ்சம் அத புரிஞ்சு, அத சொல்லிக் குடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ம். பெரியவங்கன்னும்போது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அது அவங்களுக்குள்ள அவங்க என்ன கடவுள வேண்டுறாங்களோ, என்ன சம்பிரதாயப்படி அவங்க சாமி கும்பிடுறாங்க அப்படின்றத பொறுத்து, அவங்க அத மனசுல வச்சு, அத அத மைண்ட்ல கொண்டு வந்து அவங்க பாடுவாங்க. சூப்பர். ஸோ இது எல்லாமே இன் பெர்சன பொறுத்து தான். ம், ம். ஸோ நம்ம இதுல வந்து மதத்த கொண்டு வரவே முடியாது. எந்த கடவுளா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சு தான் பாடுவாங்க. அது ஓகே. ஏன்னா கிறிஸ்டின் பசங்க தான் வந்து கிறிஸ்டின் சாங் பாடுவாங்க. ஹிந்து வந்து ஹிந்து சாங்ஸ் தான் பாடுவாங்கன்னு இல்ல. அங்க எல்லா மதமும் சேர்ந்த குழந்தைங்க தான் இருக்காங்க. யார் வேணா எந்த வேணா சாங் வேணுனாலும் பாடுவாங்க. ஸோ ம். அதுல அந்த பாகுபாடே கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ நீங்க வீட்டுக்கு வந்து வாராகிய கொண்டு வரும்போது, எனக்கு ஏன் கொண்டு வந்தேன்னு ரீசனே தெரியலன்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்டின்னா, ரீசென்ட் டைம்ல நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது, அவங்க வீட்டுக்கு வந்தாவே வந்து நம்ம வீட்ல அறியாத சவுண்டு, எஃபெக்ட்லாம் காட்டும் அப்டி சொல்லிருந்தாங்க. உங்க வீட்லயும் அப்டிலாம் நடக்குதா? எனக்கு சவுண்ட் எல்லாம் காட்டல. அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கன்டினியூஸா எனக்கு கனவுல தான் வந்து வாராகி அம்மன் வந்துட்டே இருந்தாங்க. ம். கன்டினியூவா ஒரு 10 நாள், 15 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். கன்டினியூவா அவங்க தான் என் கனவுல வராங்க. வந்து 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 ஏதேதோ அப்படியே ஒரு மாதிரி புரியாது. அது என்ன கனவுன்னே தெரியாது. முழிச்சா எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த அம்மன் தான் வந்துட்டு இருந்தாங்க. அதே போல அன்னைக்கு அந்த ஷாப்புக்கு போய் நான் வேற ஏதோ வாங்க போய் கடைசியில அந்த அம்மன தான் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அது என்ன எதுக்காக? ஏன் அப்படி வந்தாங்க? எனக்கு இன்னைய வரைக்கும் அதுக்கு ரீசனே தெரியல. யாரோ சொன்னாங்களா மேம்? இத நீ வாங்கு அப்படின்னு எப்பவுமே யாரையுமே சொன்னது கிடையாது. ம். யாருமே சொன்னது கிடையாது. நீங்களே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமா. நான் வேற ஒரு விஷயம் வாங்க போனேன். ம், ம். அதுக்கு பதிலா பார்த்தா, சாமிய தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அத கோயில்ல கொண்டு போய் வச்சு, ம். அதுக்கு உண்டான பூஜையெல்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஓகே. ஸோ வீட்லயுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைப்பிடிக்கிறாங்களா? இல்ல நீங்க மட்டும் தான் பக்தி அப்படின்ட்டு இருக்கீங்களா? எங்க வீட்ல எல்லாம் சாமி வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்படிதான். ம். நான் தான் வந்து எனக்கு என் அப்பா, அம்மா மாதிரி அவங்க சாமி. அப்படி பார்த்துப்பேன் அவங்கள. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு காட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? ஃபேவரட்டா? சாமினாலே எனக்கு ஃபேவரட் தான். இவங்க தான், அவங்க தான் இல்ல. எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். ஷிரடி சாய்பாபா. ம். ஆ, ரொம்ப க்ளோஸ் டு மீ அவரு. எதுனாலும் அவர்கிட்ட போய் அப்படியே சொல்லி அப்படியே கம்முன்னு உட்காந்துருவேன். ம், ம். பொதுவாவே எனக்கு மனசு டவுனா இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா அப்படி இருக்கேன்னாலும் முதல்ல நான் போற இடம் கோயிலா தான் இருக்கும். சூப்பர் மேம். ஏதோ ஒரு கோயில், எந்த கோயில்னாலும் ஏதாவது ஒரு கோயில்ல போய் உட்காந்து ம். என் சந்தோஷத்தையோ, என் கஷ்டத்தையோ சொல்லிட்டு நான் வருவேன். நெறைய விஷயங்கள் வந்துங்க உங்களுக்கு பாரமா இருந்திருக்கும்ல. அந்த டைம் வந்து சாமி கிட்ட சொன்னா சரியாயிடும்னு நெனச்சிருப்பீங்க. அது மாரி ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கா உங்க லைஃப்ல? நடந்திருக்கு. எ என் மக வந்து இந்த கோவிட் டைம் சைடு அந்த அந்த நேரத்துல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தா. வென்டிலேட்டர்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அவள எங்கள பார்க்கவே விடல. கிட்டத்தட்ட 1 மாசம் என் குழந்தைய நான் பார்க்கல. ம். அந்த சமயத்துல நான் சாப்பிடல, தூங்கல. என் பூஜை மண்டபம் கிட்டயே தான் இருந்தேன். யாரையுமே உள்ள விடல என் மகள பார்க்க. அது அவ இருக்காளா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் கழிச்சு தான் எங்க பொண்ண எங்கள பார்க்கவே விட்டாங்க. அதுக்கு முழு காரணமே கடவுள் தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, அந்த சமயத்துல எங்களுக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பணத்த கூட ஏற்பாடு பண்றதுக்கு கையில ஒண்ணுமே இல்ல. ம். இருந்த நகைகள் எல்லாத்தையும் வித்து, அ கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் கேட்டு, அப்படி இப்படின்னு எப்படி எப்படியோ அது தானாவே அப்படியே வந்துச்சு ஆனா.
நான் அதான் சொல்றேனே, நான் யார்கிட்டயும் போய் கேட்கல. அவங்கவங்களாவே எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. எடுத்துட்டு போய் கட்டுனாங்க. நான் வந்து ஃபுல்லா சாமி கிட்ட தான் விழுந்து கிடந்தேன். சூப்பர். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான். அது என் லைஃப்லயே இன்னைக்கு என் மகன் வந்து என் கூட இருக்கான்னா, அதுக்கு அந்த தெய்வத்தோட அருள் தான். அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க கிட்ட பாரத்த கொட்டிட்டா போதும் அப்படின்னு தோணுச்சுல்ல மேம்? பொதுவாவே நான் தான் சொல்றேனே, அப்போன்னு இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து எதுனாலுமே நான் வந்து அவங்க கிட்ட தான் போவேன். ம். சந்தோஷமோ, துக்கமோ அவங்க கிட்ட தான் போவேன். ஆனா இது நடந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க மேல இன்னும் எனக்கு ஜாஸ்தி நம்பிக்கை தான் ஆச்சு தவிர ம். குறையாது. சூப்பர் மேம். இப்போ வந்து சினிமா துறையில வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியான மாரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது சாமி படங்கள் வந்து அடுத்தடுத்து வந்துருந்துச்சு. அதுக்கு ஆடியன்ஸுமே இருந்தாங்க அந்த இருந்தாங்க. காலத்துல. இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு படங்கள். சாமி பத்தியோ, ஒரு பக்திய பத்தியோ, ஒரு கடவுள பத்தியோ அ ரொம்ப கம்மியான மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு சிங்கரா அப்படி நீங்களும் உங்களுக்கும் தோணியிருக்கா? எனக்கும் தோணுதுதான். ஏன்னா, இப்போ ஃபுல்லாவே எல்லாம் கமர்ஷியலா தான் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இந்த மாதிரி படங்கள் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சாமி நம்பிக்கைன்றதே கம்மியாயிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல சாமி படம், கொஞ்சம் காமிக்கான படம், அதெல்லாமும் வந்தா நல்லாருக்கும். கொஞ்சம் ம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் மூக்குத்தி அம்மன் மாரிலாம் வந்துருச்சுன்னா, ம். ஆடியன்ஸ் மேல அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். ஆமா. பட் எடுக்கறக்கு ஏன் வந்து இவ்ளோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுதான் எனக்கும் புரியல. ம். ஆனா, பாக்க ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா எடுப்பாங்க. ஆனா, அதுக்கு மக்கள் நாம தான் காரணம். நம்ம போய் பார்க்கணும். கண்டிப்பா. அப்போ கண்டிப்பா எடுப்பாங்க. ஓகே. ஒரு சிங்கரா வந்துட்டு பக்தி அப்படிங்கும்போது, நெறைய பாடல்கள் வந்து நீங்களே பாடியிருப்பீங்க. பிளேபேக் சிங்கரா இருந்திருப்பீங்க. ஒரு ஆடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாரி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா பக்தி நெறைய பாடல்கள்ல? டிவோஷனல்ஸ் பண்ணியிருக்கேன். அது வெறும் ஹிந்து சாங்ஸ் மட்டும் இல்ல. நெறைய காஸ்பல்ஸ் பாடியிருக்கேன். அ ஹிந்து சாங்ஸும் பாடியிருக்கேன். அ நெறைய பாடியிருக்கேன் ஆனா. தெரியல. நெறைய எது லிஸ்ட் இருக்கு. எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க பாடுனதுல, நீங்க ஒர்க் பண்ணதுல ஒரு சாங் இருக்கலாம். அத எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? எனக்கு சுத்தமா ஞாபகம் கிடையாது. பார்த்து கூட எங்களுக்கு பாடலாம். அது பாடி காட்ட முடியுமா? அது இல்லாம நான் வேற யாருன்னா ஓகே. பாடுனது வேணா எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் பாடுனதுனா சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப கூட பாடலாம். रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளே சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி அபயம் அளித்தருள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி திருவருள் தருவாய் தேவி ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. தேங்க் யூ மேம். ஓகே. ஸோ நானும் இப்போ ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணேன். என்னன்னா உங்க வால்பேப்பர்லயே வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ வச்சிருக்கீங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் வால்பேப்பர் எங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுங்க. சோ, நாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம் மேம். சூப்பர் மேம். ஸோ இவங்கள பத்தி சொல்லுங்க மேம். மகாலட்சுமி அஹ், எனக்கு ஷிரடி சாய்பாபா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பெண் தெய்வங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ம். பிடிக்கும். வாராகி அம்மன், அதுக்கப்புறம் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன். அது என்னவோ தெரியல, எனக்கு அம்மா மாதிரி. அதான் நான் சொன்னேனே, எனக்கு அப்பா அம்மா அப்படிதான். அப்படிதான் நான் அவங்க கிட்ட போய் பேசுவேனே, உரிமையா பேசுவேன். நீ ஏன் இப்படி பண்ற அப்படிலாம் போய் கேட்பேன். உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை. உண்மையா அப்படிதான் நான் போய் ஓகே. பேசுவேன். கொஞ்சமாவது பாசம் இருக்கா? உன் பொண்ணு நான் சந்தோஷப்படுறேன். சந்தோஷமா நீ ஏதாவது காட்டுறியா? நீயும் சந்தோஷமா இருக்கேன்னு அப்படின்னு கேட்பேன். அப்படிதான். மகாலட்சுமி எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம். அவங்களுடைய அந்த அழகு அது பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமா இருப்பாங்க.
பார்க்கும்போது அது அது நமக்கும் மனசுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அவங்கள பார்க்கும்போது. ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் அவங்கள அவங்கள வச்சிருக்கேன். வச்சு சூப்பர் மேம். நீங்க வந்துட்டு அதிகமா இப்ப இப்ப ரீசென்ட் டைம்ல அதிகமா கும்பிடுற கடவுள் எது மேம்? ரீசென்ட் டைம்ல. எப்பவுமே தான் துர்கா அம்மா தான். துர்கா அம்மா கும்பிடுவேன். ஓகே. அப்புறம் காளிகாம்பாள் கோயிலுக்கு போவேன். ஆ அப்புறம் ஆ வேற எங்க போவேன்? வேளாங்கண்ணி மாதா கோயில் போவேன். ஸோ இப்படிதான். நீங்க சொன்ன 3 கடவுள்ல 2 கடவுள பத்தி நான் கேட்கிறேன். துர்கா தேவி அவங்களையும், காளியம்மா நெறைய பேரு கும்பிடுற மாரி நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்க தான் எனக்கு சொல்றீங்க. நெறைய ஏதோ கொஞ்சம் பேர் தான் அவங்கள கும்பிடுற மாரி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ நீங்க முக்கியமா இதுங்கள நீங்க அதிகமா கும்பிடுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தெரியலையே! தெரியலையே. சிம்பிள் ஆன்சர். அதுக்கு ரீசன் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்டபோது நெறைய பேரு அ ஆண் தெய்வங்கள தான் சொல்லுவாங்க. பெண் தெய்வங்கள்ல ஏதோ கொஞ்சம் பேரு சொல்லுவாங்க. அந்த பெண் தெய்வங்கள்லயே இவங்க 2 பேத்தையும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல. ஸோ அதனால நான் கேட்கிறேன். எனக்கு எனக்கு வந்து எதுனாலுமே நான் வந்து முதல்ல போய் பார்க்குறது வந்து காளிகாம்பாள் அம்மா, துர்கா அம்மா, மேரி மாதா, ம். வாராகி அம்மா, ம். அதுக்கப்புறம் ஷிரடி பாபா. ஸோ இப்படிதான் நான் நான் போய் வணங்குற தெய்வங்கள். சூப்பர். வீட்ல எல்லாரையும் மொத்தமா வச்சு கும்பிடுவேன். ம். ஸ்பெசிஃபிக்கா கோயிலுக்கு போறது அப்படின்னா, இவங்க கோயிலுக்கு தான் போவேன். ஓகே. ஸோ நீங்க இப்ப இந்து அப்படிங்கிறதுனால, நீங்க 2 இப்ப நீங்க சொன்ன மாரி வேளாங்கண்ணிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ வீட்ல வந்துட்டு என்ன நீ அங்கேயும் கும்பிடுற, இங்கேயும் கும்பிடுற அது மாரிலாம் எதுவும் கேட்டது இல்லையா? வீட்ல எனக்கு மாதாவோட ஸ்டாச்சுவும் நான் வச்சிருக்கேன். ஓ! ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலி. ம். என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து. ஆ எங்க வீட்ல என்னோட சைடுல பார்த்தீங்கன்னா, என் அம்மா கிறிஸ்டியன், அப்பா சைடு ஹிந்து. ஸோ அதனால 2 ரிலிஜனும் நான் கும்பிடுவேன். அப்படிலாம் பார்க்க மாட்டேன் நான். தர்காக்கெல்லாம் போவேன். அதெல்லாமும் செய்வேன். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா சாமியும் ஒண்ணு தான். சூப்பர் மேம். ஸோ இந்த நேரத்துல வந்துட்டு எங்களுக்கு வாராகி பத்தி ஒரு நீங்க ஒரு பலன் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அத எங்ககிட்ட வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கும் வந்துட்டு அதெல்லாம் கேட்கும்போது சூப்பரா இருக்குல்ல. நம்மளும் ஒரு விஷயத்த பண்ணா நம்மளுக்கும் நடக்குமோ அப்படிலாம் சொல்லி இப்ப நாங்க யோசிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி மேம். உங்களோட பதிவுகள எங்களுக்கு நெறைய தகவல்களையும், நெறைய அனுபவங்களையும் எங்களுக்கும் கொண்டு வந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். கடவுள பத்தி பேசும்போதே வந்து நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ஓ! ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நம்புறேன். அ எல்லாருக்கும் எல்லா நலங்களையும், வளங்களையும் கடவுள் ஆசீர்வாதத்த குடுக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி. தேங்க் யூ.